Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது தம்ரூட் கேக். இதுக்கு ஒரு கப் ஃபுல்லாக நெய் எடுத்து மெல்ட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கேஷ்யூ நட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது தனியாக எடுத்து ஒரு கப்பில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே ஒரு கப் ரவை இந்த கடாயில் உள்ள நெய்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக நெய் இருக்கும் இல்லையா, அதிலையே அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ரவாவோட ஒரு கப் 1.25 கப் வேணும் தயிரும் பாலும் சேர்ந்து ஊற்றிக்கிறேன். இது 3/4 கப் தயிர், அப்புறம் 1/2 கப் பால், ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக 1.25 கப் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் பசும்பாலாக ஒரு 1/2 கப் போட்டுக்கிறேன். ஜீனி அதே ஒரு கப். சுகர் நல்ல சுகர் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வைக்கிறேன். இதில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கட்டி வராது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் கட்டியெல்லாம் வராது, சுத்தமாக கிளியராக இருக்கும். நெய்யோட அளவை குறைக்கவே கூடாது. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அதே அளவு ஊற்றணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நெய்யும் கேஷ்யூ நட்டும் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கேஷ்யூ நட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கேக் போடுற மோல்டில் எடுத்து பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போடலாம், இல்லைன்னா நான் பட்டர் தடவிக்கிறேன். இப்போ பட்டர் தடவி அதில் கொஞ்சமாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இது கடாய் அடிகனமான ஒரு நல்ல கடாய் எடுத்துக்கிறேன். அதில் உப்பு, தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை நான் உப்பு ஹீட் பண்ணி அது மேலே வைக்க போகிறேன். உப்பு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மிக்சரை அந்த பாத்திரத்தில் ஊற்றி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். மீதமுள்ள கேஷ்யூ நட்டை வச்சு. ஏலக்காய் போட்டுறாதீங்க, கேசரி ஃப்ளேவருக்கு மாறிடும். எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கோங்க. இந்த உப்பு கொஞ்சமாக ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதோட மூடி வச்சு ஒரு 55 மினிட்ஸ் சிம்மில் வச்சு, அடுப்பு சிம்மில் வச்சு எடுக்கலாம். நல்லா பேக் ஆகிடுச்சு. ரவாவாக இருக்கிறதுனால ரொம்ப உப்பாமல் இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்திருக்குன்னா நைஃப் வச்சு உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னா மாவெல்லாம் ஒட்டாமல் வரும். இப்போது ரொம்ப டேஸ்டியான எக்லெஸ் தம்ரூட் கேக் ரெடி. நல்லா கட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக, ரெண்டு பக்கமும் சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியான தம்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு.